ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன்ஸ் கிச்சன். அது பெரிய பாட்டில் இருக்குது, அதான் வில்லுப்பழ ஜூஸ். அதான் வில்லுப்பழ ஜூஸ். இங்கே பாருங்கள், நாம் வந்து இன்றைக்கி அந்த கடலைப்பருப்பு வேக வச்சோம் இல்லையா, ஒரு 4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 ஸ்பூன் பைத்தம்பருப்பு அதை கூட்டுக்கு சேர்த்துட்டு மீதி வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம ஒரு 4 பேர் அளவுக்கு ஒரு குருமா மாதிரி ஒரு சின்னதாக ஒரு குழம்பு மாதிரி பண்ண போகிறோம். கிரேவி மாதிரி சூப்பராக இருக்கும். இது எதுவுமே காய்கறியே தேவையில்லை. காய்கறி இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். நான் இப்போ என்ன பண்ணுறதுன்றதை பார்க்குறேன், சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பேச்சுலர்ஸ் கூட இதை ட்ரை பண்ணலாம். பேச்சுலர்ஸ் கூட ஒரு கோதுமை தோசை பண்ணிவிட்டு இந்த குழம்பு பண்ணி வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிள் டிஷ்ஷு தான், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், லைட்டாக சோம்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் 2 வேளைக்கு வைக்குமா, நைட்டுக்கும் வைக்கணும். 2 வேளை சாப்பிட்டா தான், ஏன்னா வயிறு கொஞ்சம் அது சாப்பிட்டா தான் வயிறு எரிச்சல்லாம் கொஞ்சம் சரியாகும். ஒரு 30 நாள் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இது சரியாகவே ஆயிடுதுன்றாங்களே. சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடணும். இங்கே பாருங்கள், ஏலக்காய், கிராம்பு, ஒரு பட்டை. இங்கே பாருங்கள், நம்ம வெங்காயம் நல்லா மசிஞ்சு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கூட அரைச்சி விட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி அரைக்க முடியலன்னா நீங்கள் கவலைப்பட வேணாம், நீங்கள் வெங்காயம் வதக்கி கூட சேர்த்துக்கலாம், அது பிரச்சனையே இல்லை. இப்போ இஞ்சி பூண்டு நம்ம நசுக்கி போட்ட இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிச்சு. இது சட்டுன்னு 2 மினிட்ஸ் 5 மினிட்ஸில் இந்த குழம்பு வச்சிடலாம். கடலைப்பருப்பு வேக வைக்கிறது தான் நம்ம டைமிங்கு. இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ வேக வச்ச கடலைப்பருப்பு இதை சேர்த்துக்கணும். வேக வச்சு கடலைப்பருப்பு இதில் சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாருங்கள், நம்ம கடலைப்பருப்பு நல்லா கிரேவி மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இதில் இப்போ நம்ம 3 பேர் அளவுக்கு குழம்பு வைக்க போகிறோம். சூப்பராக இருக்குது. அது சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசை சுட்டுட்டு அது மேலே தண்ணியாக இந்த குழம்பு ஊற்றிட்டு சாப்பிட்டோம்னா அல்டிமேட்டாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், எம்மியாக இருக்கும். உண்மையிலேயே சொல்கிறேன், ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குழம்பை. இப்போ வந்து நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா வேணுன்றவங்க கொஞ்சம் பச்சை மிளகா சேர்த்துட்டு சாம்பார் பொடியோட அளவை குறைச்சிக்கலாம். இப்போ நான் ஒரு 3 பேர் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதுக்கு வந்து 4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 ஸ்பூன் பைத்தம்பருப்பு போட்டாலே போதும். நம்ம குழம்பு தேவையான அளவுக்கு ஒரு வேளைக்கு தேவையான குழம்பு கிடச்சிரும். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வித்தியாசமான சமையலுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா?